எஸ்ஐஆர் என்பது தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் அவசர கோலத்தில் போடப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு போடப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற தேர்தல்கள் இன்னும் ஒரு 4 மாதத்தில் வரப்போகிறது. அது மட்டுமல்ல, எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷனே பிப்ரவரி கடைசி வாரத்திலோ அல்லது மார்ச் ஃபஸ்ட் வீக்லேயே வந்துடும். ஆனால் அந்த எஸ்ஐஆர் இவங்க சேர்க்குற மாதத்தை பார்த்திங்கன்னா நவம்பர் மாதத்தில் இந்த ஆரம்பிச்சிருக்கு. இன்னொன்று நம்ம வெளிப்படையாக சொல்லணும்னா, யாரையும் கேட்காம கொள்ளாமல் இந்த கட்சியும் கேட்காம வாக்காளர் பட்டியலை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி நானும் நீங்கள் எல்லாம் நின்று பேசுகிற அன்றைக்கி நமக்கு யாருக்குமே ஓட்டுரிமை கிடையாது. நம்ம உரிமைகள் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணப்பட்டு விட்டது. இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு அனைத்து கட்சி கூட்டுறது செத்த பணத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு முதல் குரலை சொல்லிவிட்டு, ஆக இந்த கூட்டம் கூட்டப்பட்டது ஒரு கைவாஷ் தான். அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒரு மனுவே கொடுத்துருக்குறோம். இது தமிழ்நாட்டில் பருவமழை பெய்கிற காலம். நவம்பர் வந்தால் இந்த ஆண்டு அதிகமான மழை இருக்கும் என்று வானிலை அறிக்கையெல்லாம் கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கிற போது அந்த வேலையை ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தெளிவாக இளங்கோவர் சொன்னார்கள். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தான் செய்ய போகுது. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு அந்த வேலையை பார்ப்பாங்களா, இந்த வேலையை பார்ப்பாங்களா? ஆக வாக்காளர் பட்டியலில் நீக்குவதற்கும் பீகாரில் 65 லட்சம் பேர் எடுத்தது போல் இங்கேயும் இதே உள்நோக்கத்தோடு செய்வதற்கு அவர்கள் திட்டமிட்டிருப்பது போல் தான் தெரியுது. அதே போல் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 25ஆம் தேதி கிறிஸ்மஸ். பள்ளிகள் எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் என்று தொட்டு வருது. ஹைகோர்ட்லேருந்து, பள்ளிகளிலேருந்து, காலேஜிலேருந்து கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ்னு ஒரு வாரம் வெக்கேஷன் இருக்கும். அந்த வெக்கேஷன் பீரியடில் சென்னை போன்ற, மதுரை போன்ற, கோவை போன்ற பெரிய நகரங்களே லட்சக்கணக்கான மக்கள் வாழ்கிற பகுதி அதுதான் தமிழ்நாட்டிலே. இன்னும் சொல்ல போனால் 5-6 பெரிய நகரங்களே 40% ஆஃப் தி பாப்புலேஷன் ஆஃப் தி தமிழ்நாடு கவர் பண்ணுறது இந்த ஏரியாவில் இருக்கும். நீங்கள்லாம் சென்னையில் பார்க்குறீங்க, 3 நாள் தொடர்ந்து அரசு விடுமுறைன்னா சென்னையிலேருந்து 20 லட்சம் பேர் பஸ்ஸில் போனாங்கன்னு போடுறாங்க. ட்ரெயினில் போடுற கணக்கு இல்லாமல் பல லட்சம் பேர் சென்னை விட்டு போகிறாங்க. அந்த மாதிரி நேரத்தில், பண்டிகை நேரத்தில் போயிட்டாங்களாம், அவங்க வீட்டுக்கு போய் வாக்காளர் பட்டியல் எடுக்கிற போது இருக்க மாட்டாங்க. ஆக இவங்க எடுத்துகிட்டு என்ன சொல்லுவாங்க, போகும்போது இல்லை, ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி போனால் 3 வாட்டி இல்லை, வாரத்துக்கு 7 நாள். அது மொத்தம் பாருங்கள், 40 நாள் போட்டுட்டு இதில் 20-25 நாள் பண்டிகை நாளாக போயிடுது. சாட்டர்டே சண்டே மற்றெல்லாம் எடுத்திங்கன்னா ஒரு 10 நாள் 15 நாளில் 6 கோடி வாக்காளர்களையும் சந்தித்து இவங்களால் எடுக்க முடியுமா? அதனால் இதை அவசர கோலத்தில் செய்ய வேண்டாம். ரிவிஷனை நாங்கள் எதிர்க்கவில்லை, ஆனால் இது காலகட்டம் அல்ல என்று தெளிவாக குறிப்பிட்டு இளங்கோ அவர்கள் குறிப்பிட்டார்கள். நானும் அதை பற்றி சொல்லியிருக்கிறேன். மனுவாகவும் தேர்தல் கமிஷன் கொடுத்துருக்கோம்.